25% tariff on India. இந்தியா மீது மேலும் 25% வரி விதித்து அதிர்ச்சி தரும் அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்கா இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரி விதித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் 50% அதிரடி வரி விதிப்பால் வரி விதிப்புகளை அமெரிக்கா தவறாக பயன்படுத்துவதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. எதிரான நடவடிக்கைகள் குறித்து ட்ரம்பிடம் கேட்டதற்கு இன்னும் நிறைய பார்க்க போகிறீர்கள் என்று கூறினார். 7 இண்டஸ்ட்ரி சொல்றீங்க, அதோட ரெக்குயர்மெண்ட் 100 டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா பயோஃபியூல் எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ண முடியும்? எவ்வளோ Demand is huge. India இன்னைக்கு today is the third largest consumer of fuel in the world. India consumes 1,400 million tons of fuel. So இன்னைக்கு let us be honest, biofuels cannot replace fossil fuels. Today when you consume more fuel and more data, you grow faster. Okay. So biofuel-ஓட turnover என்ன and அதோட இது டீடைல்ஸ் பார்ப்போம். So last year we closed at 100 crores as a turnover. Currently we do close to 13 to 14 crores on a monthly basis. எவ்வளவு used oil-க்கு எவ்வளவு biodiesel produce பண்ண முடியும்? From a used cooking oil, more than 95% you can convert into biodiesel. Oh, okay. Depends on the quality of used cooking oil, but anywhere more than 90% definitely you can do. 2018 la Indiaோட biofuel policy launch பண்ணாங்க. அதுல supply sideக்கு நிறைய support பண்ணாங்க. So basically அந்த policy vision என்ன, பயோஃபியூல்ஸ் இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணும், இந்தியாவில் கிடைக்கிற வேஸ்ட்லேருந்தே ப்ரொடியூஸ் பண்ணும். தமிழ்நாட்டில் இந்த மூலிகை பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஒருத்தர் ராமர் பிள்ளை அவர் சொல்ற கான்செப்ட் பண்ண முடியுமா? ஸோ அதில் ஒரு பேக்கிங் இல்லை, தேர் இஸ் நோ சீக்ரஸி இருக்கக்கூடாது, சயின்ஸில் சீக்ரஸியே இருக்கக்கூடாது. சேட்லி என்ன ஆகுதுன்னா பயோஃபியூலோட ரெப்யூட்டேஷனை எஃபெக்ட் பண்ணியிருக்கு. பயோஃபியூலோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு அது நம்ம ஒரு 3 ஆங்கிள்ஸ்லேருந்து பார்ப்போம். வெல்கம் டு த நெக்ஸ்ட் பிக் பிராண்ட் ஷோ. ஸோ இன்றைக்கி நிறையா இண்டஸ்ட்ரீஸில் அந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஆப்ரேட் ஆகுது, அந்த ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி த நெக்ஸ்ட் பிக் பிராண்ட்ஸாக வராங்க அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நிறைய பாட்காஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஃபியூவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா லைக் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாயிருச்சு. இந்த ஃபியூவலுக்கு நம்ம மேஜராக டிபெண்ட் பண்ணியிருக்கிறது ஃபாசில் ஃபியூவல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் பண்ணுற விதமாக பயோஃபியூவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது ஜென்ரலாக காமன் பப்ளிக் பார்க்கும்பொழுது எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம், அல்லது இந்த பயோஃபியூல்னால் என்ன, பயோஃபியூல்னு ஒன்று இருக்கான்னு கூட நான் நிறைய நினச்சிருக்கேன். இது ஆன் பேப்பர்ஸில் இருக்குமான்னு கூட நான் நிறைய டைம் நினச்சிருந்திருக்கேன். பட் ஆல்ரெடி இது ப்ராக்டிஸில் இருந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு இண்டஸ்ட்ரி எவால்வ் ஆகிருக்கிறது இதை பற்றி பேசணும், இதை பற்றி ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்கன்னா பயோஃபியூவல் அப்படிங்கிற கம்பெனியோட ஃபவுண்டர் மிஸ்டர் கிஷன் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஆப்ரேட் ஆகுது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஸோ இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி ரெவல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோட கம்பெனி பயோஃபியூவல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன் ஜென்ரலி ஃபியூவல் அப்படிங்கிறது நம்ம எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு தெரிஞ்ச ஃபியூவல் அப்படிங்கிறது பெட்ரோல், டீசல் அண்ட் மற்ற இந்த இதுதான் இல்லையா. எனக்கு ஃபியூவல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கன்சப்ஷன், ஜென்ரல் பப்ளிக் கன்சம்ஷன் ஆகட்டும், இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷனுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல் இருக்குது. இந்தியாவில் ப்ரைமரி கன்சியூம் ஆகிற ஃபியூவல் வால்யூமில் கோல் இஸ் த ப்ரைமரி ஃபியூவல் தட் இந்தியா கன்சியூம்ஸுங்க, எஸ்பெஷலி ஃபார் தெர்மல் பவர் ஜென்ரேஷன். அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் ஃபியூவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெட்ரோல் அண்ட் டீசல், தீஸ் ஆர் த ப்ரைமரி ஃபியூவல். அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஃபியூவல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்னஸ் ஆயில், லைட் டீசல் ஆயில், கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ், சிஎன்ஜி போத் டிரான்ஸ்போர்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது, எல்பிஜி, சிஎன்ஜி, கேஷியஸ் ஃபியூவல்ஸு. தீஸ் ஆர் த ப்ரைமரி டைப் ஆஃப் ஃபியூவல்ஸுங்க இன்னைக்கு that is used for various applications in India. ஓகே. ஆமாம், திஸ் ஆர் த ப்ரைமரி டைப் ஆஃப் ஃபியூவல்ஸ். ஸோ இன்னைக்கு மேஜராக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜர் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கன்சப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபியூவலுக்கு எல்லாமே ஃபாசில் ஃபியூவல் டிபெண்ட் தான். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஃபாசில் ஃபியூவல் தான். அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு ஆல்டர்னேட்ஸாக, ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக இன்றைக்கி பயோஃபியூவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படிங்கிறது இதை லைக் எதுலேருந்துலாம் எதுக்கு ஆல்டர்னேட்ஸ் வருது அப்படின்னு இன்றைக்கி பப்ளிக்கு தெரியுமான்னு தெரில. அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி த அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் அட் ஃபேஸ் இன் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி எவல்யூஷன். எல்லா டைப் ஆஃப் ஃபாசில் ஃபியூலும் ஏதாவது ஒரு பயோஃபியூல் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி கோல்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் பயோமாஸ் பிரிக்கெட்ஸ், பயோமாஸ் பெல்லட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே.
இதெல்லாமே அக்ரோ ரெசிடியூஸ்லேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற அக்ரோ ரெசிடியூஸ்லேருந்தே இதை மேனுஃபேக்சர் பண்ணி கோல் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி டீசலோட ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயோடீசல். பயோடீசல் வந்து வெஜிடபிள் ஆயிலோட பை ப்ராடக்ட்ஸு, வேஸ்ட்ஸு, அப்புறமா யூஸ் குக்கிங் ஆயில் இதுலேருந்தெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணலாம். பெட்ரோலோட சப்ஸ்டிடியூட் ஆர் பிளெண்டிங்க்கு வந்து எத்தனால். ஸோ பயோ எத்தனால். அந்த எத்தனால் வந்து சுகரோட வேஸ்ட் மொலாசஸ்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். அதே டைம் வந்து இந்த புரோக்கன் ரைஸ், ரிஜெக்ட் மெய்ஸ், கிரெயின் பேஸ்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து 2G பயோ எத்தனாலும் வந்துடுச்சு, வேர் இன்க்ளூடிங் பயோமாஸ் அக்ரி வேஸ்ட்லேருந்தும் எத்தனால் மேனுஃபேக்சர் பண்ணலாம். Those are also produced from wastes within that surrounding. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CBG, which is now picking up in a big way இந்தியாவில். இந்தியன் கவர்மெண்ட்டும் அதை நிறைய புஷ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஏன்னா அது வந்து அக்ரோ ரெசிடியூஸ், ரொம்ப லோ கிரேட் அக்ரோ ரெசிடியூஸ்லேருந்து யூ கேன் ப்ரொடியூஸ் CBG. அண்ட் அது வந்து டைரெக்டாக CNG இட் கேன் ரீப்ளேஸ் வித் அ பெட்டர் calorific value in many cases. So அது ஒரு பெனிஃபிட். CBG is picking up. அது வந்து CNG, LPG அந்த gaseous applications-ல it will go. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஃபியூல் சொன்ன உங்ககிட்ட ஃபர்னஸ் ஆயில், லைட் டீசல் ஆயில், இதெல்லாம் கூட ஆக்சுவலி பயோமாஸ் அக்ரோ வேஸ்டோட பைராலிட்டிக் ஃபியூல்ஸாக கன்வெர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, டயர் வேஸ்ட், இந்த மாதிரி ஃபியூல்ஸ்லேருந்தும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸ். அண்ட் இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு பயோஃபியூல் ஈக்குவலண்ட் இருக்குது. அண்ட் அந்த பயோஃபியூல் ஈக்குவலண்ட் வந்து அதோட சரௌண்டிங்கில் இருக்கிற வேஸ்ட்லேருந்தே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பயோஃபியூல்ஸ் அண்ட் தட் இஸ் த எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜி இன் த லாஸ்ட் 10 to 14 years. ரைட். ஸோ இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த யூஸ்டு குக்கிங் ஆயில், வெஜிடபிள் ஆயிலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த பயோடீசல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த சைக்கிளை லைக் ஃபினிஷ் பண்ணுற, கம்ப்ளீட் பண்ணுற ஒரு ப்ராசஸாக பார்க்குறோமா? அப்படி தான் இது நடக்குதா? அண்ட் எவ்வளவு ஆயில், யூஸ்டு ஆயிலுக்கு எவ்வளோ பயோடீசல் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து தெரிஞ்சுக்கணும். யூஸ் குக்கிங் ஆயில் வந்து ஃப்ரம் அ சர்க்குலாரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் அன் எக்ஸலண்ட் ஆப்ஷனுங்க. ஆஸ் யூ செட் ரைட்லி, அது ஒரு எண்ட் ஆஃப் லைஃப் ஆயில். அதை வந்து ஒரு பயோடீசலாக கன்வெர்ட் பண்ணி அதே ஏரியாவில் கூட டீசல் அப்ளிகேஷனுக்கு எடுக்கலாம். பட் இன்னைக்கு வந்து இட் மைட் பி கோயிங் ஃபார் டீசல் வந்து பிளெண்டிங்கு போகும். IOC, BPC எல்லாம் பிளெண்டிங் பண்ணுறாங்க, அங்கே போகும். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி கன்வர்ஷன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா from a used cooking oil, more than 95% you can convert it into biodiesel. Depends on the quality of used cooking oil, but anywhere more than 90% definitely you can do. In most cases 95% conversion கூட பண்ண முடியும் used cooking oil to biodiesel. ஸோ ஜென்ரலி மக்களுக்கு தெரிஞ்சது வந்து இன்னைக்கு நம்ம ஒரு பெட்ரோல் பங்க் போகிறோம், இல்லை வந்து இது பண்ணுறோம், டீசல் ஃபில் பண்ணுறோம், பெட்ரோல் ஃபில் பண்ணுறோம், இதாகிடுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்ஸ், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போது லைக் அந்த எத்தனால் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி என்ஜின்ஸ் வந்து இப்போது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வருதுன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த சேஞ்சஸ், இப்போ CNGயில் பைக்ஸ் வருது, இப்போ அடுத்தடுத்து இந்த பயோ ஃபியூவலை வச்சு ரன் ஆகிற மாதிரி கன்சியூமர் பர்ஸ்பெக்டிவில் ஆட்டோமொபைல் டெக்னாலஜி வளருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நான் அந்த ஆன்சரை வந்து ஒரு 2 திங்ஸாக பிரேக் பண்ணிக்கிறேன். பயோஃபியூலோட பிக்கெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, when compared to any other renewable fuel, இது வந்து சப்ளை செயினை டிஸ்டர்ப்ட் பண்ணாது. எப்படி இன்ஜின் இருக்கோ அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். யூ மைட் நாட் பி ஏபிள் டு யூஸ் இட் 100%, பட் ஒரு பிளெண்டிங் போர்ஷனில் வித்தவுட் எனி சேஞ்ச் டு த இன்ஜின் அவர் அப்ளிகேஷன் ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு உங்களுக்கு இந்தியாவில் கிடைக்கிற மோஸ்ட் பிளேசஸில் இந்தியாவில் கிடைக்கிற பெட்ரோல் is already 20% ethanol. ஆல்ரெடி பிளெண்டட் தான் வருது. அதே மாதிரி பயோடீசல் வந்து கிட்டத்தட்ட டீசல் வந்து 5% பயோடீசல். அந்த மேண்டேட் ஆஃப் 5% இன்னும் ரீச் ஆகல. கவர்மெண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ரீச்சிங் 2%. எத்தனாலில் வந்து ஆல்மோஸ்ட் 19 to 20% ரீச் பண்ணியாச்சு. ஸோ வித்தவுட் எனி சேஞ்ச் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கோலோட ரீப்ளேஸ்மெண்ட், பிரிக்கெட் அண்ட் பெல்லட் எந்த அப்ளிகேஷனில் எதுவுமே, ஒன்லி சில இடத்துல வந்து ஃபீடர் சிஸ்டமோ அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதர்வைஸ் நத்திங் பிக் சேஞ்ச், இன்க்ளூடிங் CBG கூட. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் பியூட்டி ஆஃப் பயோஃபியூல்ஸ். சப்ளை செயினோ அப்ளிகேஷனோ டிஸ்டர்ப்ட் பண்ணாது. நோ த செகண்ட் போர்ஷன் ஆஃப் ஆன்சர், 100% யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மாடிஃபிகேஷன்ஸ் தேவை இருக்கு. அதுக்கு ஐ திங்க் த கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ பிரிங்கிங் சம்திங் கால்ட் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல்
ஒரு பாலிசி கூட கொண்டு வர்றாங்க. வேர் எவ்ரிபடி ஷுட் ப்ரொடியூஸ் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் இன்ஜின்ஸ் ஆல்சோ. டீசல் இன்ஜின் மேனுஃபேக்சர் கம்பெனிஸ் கார் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் மாடல்ஸும் இறக்கணும். அந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல்ஸில் என்ன ஆகும்னா 100% பயோஃபியூலும் ரன் பண்ண முடியும், 100% ஃபாசில் ஃபியூலும் ரன் பண்ண முடியும். ஸோ பிளெண்டட் ரன் பண்ண முடியும், எந்த ரேஷியோவில் வேணால் ரன் பண்ண முடியும், அப் டு அ பாயிண்ட் ஆஃப் 100% பயோஃபியூல் கூட ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஃப்ளெக்ஸ் ஃபியூல் இன்ஜின்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேசிலில் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் இன்ஜின்ஸ் are selling more than normal fossil fuel engines. அதுதான் that Brazil has achieved a very major feat. அதில் வந்து today Brazil flex fuel engine vehicles are selling more than normal fossil fuel vehicles. இந்தியாவும் அந்த டைரக்ஷனில் போக முடியும் is what I think the government also has a vision. ஸோ அந்த டைரக்ஷனில் flex fuelsனு ஒரு பாலிசி, ஃப்ளெக்ஸ் ஃபியூல்ஸ்க்காக ஒரு பாலிசி கொண்டு வர்றாங்க. அண்ட் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் இன்ஜின்ஸில் வந்து 100% பயோஃபியூல்ஸ் ரன். ஓகே ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸ் ஃபியூல் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியா அடாப்ட் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்குறது தாண்டி இன்றைக்கி டீசல் இன்ஜின், இப்போ நீ கார்ஸ் எடுத்துக்கும்போது டீசல் இன்ஜின் ப்ரிஃபர் பண்ணுறதே அந்த பவர், அந்த இதுக்காக தான் வந்து மக்கள் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க காமன் கன்சியூமர் ஆஸ்பெக்டில். ஸோ அதே லெவல் ஆஃப் பவர் அண்ட் எஃபிஷியன்சி அண்ட் அதுலேருந்து இப்போ ஏன்னா டீசல் இன்ஜின் இப்போ ரீசெண்டாக 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாம் பேன் பண்ணுறாங்க போது அந்த பொல்யூஷன், இந்த எமிஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ பயோ ஃபியூவல்லேருந்து வரக்கூடிய இந்த எமிஷன்ஸ், இந்த கார்பன், இந்த எஃபிஷியன்சி இதெல்லாம் பெட்டராக இருக்குமா, இல்லை அது வந்து இன்னும் டெக்னாலஜி வளர தான் மாறணும்? இல்லை, எமிஷன்ஸ் வைஸ் டெஃபினெட்லி பெட்டராக இருக்குங்க. ஈவன் டைரக்ட் எமிஷன்ஸே கம்மியாக இருக்கும். எனிவேர் பிட்வீன் 30 to 50% லோவராக இருக்கும். ஓகே, டைரக்ட் எமிஷன்ஸே. நீங்கள் லைஃப் சைக்கிள் எமிஷன்ஸில் எடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டர், பிகாஸ் தீஸ் ஆர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் அக்ரோ ரெசிடியூஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து அப்சார்ப் கார்பன் டை ஆக்சைடு டியூரிங் த க்ரோத் சைக்கிள் இல்லையா? ஸோ ஃப்ரம் அ லைஃப் சைக்கிள் எமிஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ டெஃபினெட்லி இட் இஸ் வே பெட்டர் ஃபார் த என்வரன்மெண்ட். டைரக்ட் எமிஷன்ஸே கூட கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பவர் அண்ட் மைலேஜ் அந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னாலும் மோஸ்ட் ஆஃப் த பயோஃபியூல்ஸ் கேன் கம்பேர். ஐ வில் நாட் சே தே வில் ஆல்வேஸ் பி பெட்டர் அப்படிங்கிறது. வி ஆர் ஸ்டில் நாட் தேர் வேர் வி வில் சே இட் இஸ் பெட்டர் than them, but it can be somewhere around that. ரொம்பலாம் duration இருக்காது, some amount of duration இருக்கும், பட் ரொம்ப பெரிய டியூரேஷன்லாம் இருக்காது. அண்ட் ஆஸ் த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் இன்ஜின்ஸ் இவால்வ் அந்த டியூரேஷன் வந்து ஐ திங்க் தே வில் மேக் இட் அப். ஸோ ஃபியூல்ஸ் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்க டைமில் எனக்கு உங்களுடைய பிஸ்னஸ் மாடல் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினச்சேன், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது நினச்சேன். பேசிக்கலாக நீங்கள் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க, லைக் நீங்கள் என்ன எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் இப்போ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணது வந்து இட்ஸ் அ வெரி லாங் ஜேர்னிங்க. ஐ செட் அப் தமிழ்நாடுஸ் ஃபர்ஸ்ட் பயோடீசல் பிளான், கமர்ஷியல் ஸ்கேல் பயோடீசல் பிளான் in 2008. அப்போ வந்து ஜெட்ரோஃபான்னு ஒரு க்ராப் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. if you would have gone back and you see Dr. APJ Abdul Kalam was a big advocate for Jetrofa as a crop. வந்து அதோட objective was rural Indiaக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும் and India can become energy secure. எங்கள் ஆங்கிளில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். So I started off with that, but it was not a successful thing. Then we were the first to produce the biodiesel from byproducts of vegetable oil refinery also. So we moved into that. அன்னைக்கு வந்து அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பயோஃபியூல்ஸ்க்கு அவேர்னஸும் கிடையாது, பாலிசியும் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த காலத்துலலாம் தட் இஸ் ஐம் டெல்லிங் இன் 2008 to 2014 வரைக்கும் இந்தியாவில் டீசல் சப்சிடியில் போயிட்டு இருந்துச்சு. டீசல் பெட்ரோலுக்கு தான் சப்சிடி, பயோஃபியூல்ஸ்க்கெல்லாம் சப்சிடி கிடையாது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இட் வாஸ் ஆல்வேஸ் சேலஞ்சிங் டு மார்க்கெட், பட் ஸ்டில் we found a very interesting market industrial fuels and we did that. But 2014 மேலே we were not able to run because of multiple challenges, and 2014 crude oil also crashed. And as a single man company it was difficult on the sourcing-um பண்ணணும், நாமளே ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு MSME-ல ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணும்போது it was a tough thing, especially government support policies எல்லாம் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. So it was a tough challenge, so because of which we had to shut down in 2014. So that was the inspiration. So that was the start, and that was the problem that I wanted to solve. Where but anyways, immediately survival was the most important thing. So நாங்கள் வந்து own technology of biofuel manufacturing develop பண்ணியிருந்தோம். அதில் multiple units இந்தியாலையும் அப்ராட்லேயும் போட முடிஞ்சுது. அப்புறம் தென் 2015 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாலிசிஸ் வந்து பயோஃபியூலுக்கு ஃபேவரபுளாக வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய டிமாண்ட் சைட் பாலிசிஸ் வந்து சப்போர்ட் வந்தது. ஃபர்ஸ்ட்டு சப்சிடி எடுத்துட்டாங்க, டீசலில் பெட்ரோல்லாம் சப்சிடி ரிமூவ் பண்ணி பயோஃபியூல்ஸ்க்கு ஃபேவரபுளான ஒரு மார்க்கெட் டிமாண்ட் கிரியேட் ஆச்சு.
அண்ட் அதுக்கப்புறம் 2018 இந்தியாவோட பயோஃபியூல் பாலிசி லான்ச் பண்ணாங்க. அதில் சப்ளை சைடுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ பேசிக்லி அந்த பாலிசியோட விஷன் என்னன்னா, இந்தியாவில் பயோஃபியூல்ஸ் வந்து இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணும், இந்தியாவில் கிடைக்கிற வேஸ்ட்லேருந்தே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷன் இட் வாஸ் ஏபிள் டு புட். அப்போ தான் வி தாட் ஸோ தென் வாட் இஸ் த ப்ராப்ளம். அப்போ அந்த 3 ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம். அந்த சால்வ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் இஸ் த பெஸ்ட் வே. ஸோ தட் இஸ் ஹவு அப்போ வந்து ஐ யூஸ் டு வெரி க்ளோஸ்லி ஒர்க் வித் மை கரண்ட் co-founders சுமந்த் அண்ட் வெங்கட். தே ஹேட் தேர் ஓன் டெக் ஸ்டார்ட் அப், வி வர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ we were building a hyper local retail app for a common friend. So that time we started discussing, எல்லாருக்குமே sustainability-க்கு ஒரு passion இருந்துச்சு. We wanted, we believed that the earth, a greener earth for tomorrow is necessity for the future generations. So அந்த ஒரு விஷன்ல we thought a technology platform which enable பண்ணுவோம் இந்த செக்டரை. அப்படிதான் biofuel as a startup was born. Then actually it got incorporated during COVID 2020. But then again COVID-2 struck on a very industry was very low. So we started commercial transactions from May-June 2021. COVID-2 ka appuram. But since I came from the sector, nalla contacts irundhuchu, nalla network irundhuchu. So growth was pretty fast and immediate. We got noticed. ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் வந்து தமிழ்நாடு டான் சீடுன்னு ஸ்டார்ட் அப் டிஎனோட டாப் 10 ஸ்டார்ட் அப்ஸில் வந்தோம். அட்டல் இன்குபேஷன் மிஷனோட டாப் 10 ஸ்டார்ட் அப்ஸில் வந்தோம். அப்புறம் ஹெட் ஸ்டார்ட்டோட டாப். ஸோ வி காட் நோட்டிஸ்ட் பை இன்வெஸ்டர்ஸ். வி வர் ஏபிள் டு ரைஸ் the first pre-seed money during November 21. So அதை வச்சுட்டு I think the growth was pretty rapid and pretty fast. Initially we started off with only solid biofuels. அது easier. ஏன்னா coal replacementக்கு வந்து ரொம்ப awareness building தேவையில்லை. It's a straightforward thing. So அதில் start பண்ணி once we were able to gain momentum, then we raised our second round of funding in November 22. The likes of Abhijit Pai, Nikhil Kamath, Nitin Kamath, they also participated through Gruha's PropTech. And we had some very reputed investors like Venture Catalyst, Inflection Point Ventures also joining in. So what we thought was we will move into liquid biofuels also, because we had a core strength in that sector. And in the ethanol, biodiesel, plastic waste based fuels and all was evolving very fast. Adiliyum we moved into. And now we operate in 6 to 7 states in India. Across all types of biofuels. We are the only platform in India or even globally which deal all types of biofuels and all types of waste that go into biofuel manufacturing. So in the entire operations, நீங்கள் பேசிக்கலாக என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு தமிழில் லைக் பயோஃபியூல் பற்றி யாருமே தெரியாத ஒருத்தங்க ஸோ உங்களை பற்றி புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? லைக் ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா நாங்கள் வேஸ்ட்ஸ் வாங்கி பயோஃபியூல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு கொடுப்போம். பயோஃபியூல்ஸ் வாங்கி ஃபியூல் கன்சியூமர்ஸ்க்கு கொடுப்போம். இப்போ வேஸ்ட் ஜென்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனி அக்ரோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி கூட ஒரு வேஸ்ட் ஜென்ரேட்டர் தான். டர்மரிக் ஸ்பென்ட் வரும், ரைசஸ்க்கு வரும், கோகோனட் ஷெல் வரும், கிரவுண்ட்நட் ஷெல் வரும், சாடஸ்ட் வரும். ஸோ நிறைய வேஸ்ட் வரும். ஃப்ரூட் பல்ப் இண்டஸ்ட்ரியிலேருந்து பல்ப் இண்டஸ்ட்ரி வேஸ்ட் வரும். ஸோ எல்லா வேஸ்ட் கேன் லாட் ஆஃப் வேஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிபிக்கலி எவ்ரி வேஸ்ட் கேன் பி கன்வெர்ட் இன்டு some type of biofuel. That is the reality. So அந்த வேஸ்ட் நாங்கள் வாங்கி பயோஃபியூல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு கொடுப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோஃபியூல் மேனுஃபேக்சரர்ஸ். அதே டைம் வந்து இந்த பயோஃபியூல் வந்து கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் பயோஃபியூல் எடுத்துகிட்டு அதோட எண்ட் கன்சியூமர்ஸ்க்கும் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் அ பிக் கன்சியூமர் ஆஃப் கோல், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இஸ் அ பிக் கன்சியூமர் ஆஃப் கோல், ஃபார்மா இண்டஸ்ட்ரி, டயர் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 70% of India's fuel consumption is only in 10 industries. So those industries consume 70% of India's fuel and 70% of India's emissions are through them. So on the sector of focus panni adnal da naanga B2B nu specific we didn't go to B2C. We kept ourselves to B2B because the objective was industrial decarbonization, the first objective. Eppadi and the industry use pandra fuels vandu don't have to replace completely, but how you can ensure that biofuels plays a very important role in their total energy mix. அந்த ஆங்கிளில் நாங்கள் பண்ணோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொன்னால் வேஸ்ட் வாங்கி பயோஃபியூல் மேனுஃபேக்சரர்ஸ் கொடுப்போம்.
பயோஃபியூல்ஸ் வாங்கி ஃபியூல் கன்சியூமர்ஸ் கொடுப்போம் அண்ட் இண்டஸ்ட்ரீஸை வந்து பயோஃபியூலுக்கு ஸ்விட்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு பயோஃபியூலுங்கிறது ஒரு மார்க்கெட் பிளேஸா இல்லை இது வாட் யூ டர்ம் இட் ஆஸ் லைக்? ஆமாம், நாங்கள் ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான். பட் ஒரு ஜார்கன் லாங்குவேஜில் பேசணும்னா வி கால் ஆர் செல்ஃப் கியூரேட்டட் மேனேஜ்ட் மார்க்கெட் பிளேஸுங்க. டிபிக்கல் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி நாங்கள் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸை கனெக்ட் மட்டும் பண்ணுறது இல்லை. வி பார்ட்டிசிபேட் இன் த டிரான்சாக்ஷன்ஸ். நாங்கள் வாங்கி விற்போம். வி டோன்ட் ஜஸ்ட் கனெக்ட் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதுக்கு பிரைமரி ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜ் ஃபியூவல் கன்சியூமர்ஸ் இருக்காங்க இல்லையா, சிமெண்ட் கம்பெனிஸ், ஃபார்மா கம்பெனிஸ், ஸ்டீல் கம்பெனிஸ், கோகோகோலா, எஃப்என்பி கம்பெனிஸ்லாம், இவங்கெல்லாம் டிபிக்கலி லார்ஜ் கம்பெனிஸ்லேருந்து தான் இது வரைக்கும் ஃபியூவல் வாங்கியிருக்காங்க. ஐஓசிலேருந்து, பிபிசிஎல்லேருந்து, இல்லை கோல் இந்தியா லிமிடெட், இல்லை ஏதாவது ஒரு லார்ஜ் கோல் இம்போர்ட்டர்கிட்ட இருந்து. ஸோ அவங்க வந்து அந்த 1 செல்லர் ஆர் 2 செல்லர் கேன் சப்ளை த என்டையர் ரிக்வயர்ட் குவான்டிட்டி. கம்ப்ளீட் குவாலிட்டி அஷூரன்ஸோட வரும், நல்ல டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஆர்கனைஸ்டு பிஸ்னஸ் தான் இருக்கும். பட் பயோஃபியூல்ஸ் அப்படி கிடையாது. த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் வேஸ்ட் செல்லர்ஸ் ஆர் ஸ்மால், வெரி ஸ்மால், அன்ஆர்கனைஸ்டு, நோ ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ். அந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஆர்கனைஸ்ட் பிஸ்னஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் இருக்காது. அண்ட் அவங்க வந்து அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஒரு 20-30 செல்லர்ஸ் கிட்டேருந்து சோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தே ஆர் நாட் ப்ரிஃபரிங் தட். ஸோ தே வாண்டட் சம்ஒன் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் aggregation, in terms of quantity, quality, transparency. So that's why நாங்கள் வந்து அந்த ஒரு we had to play that role. Secondly, the sellers are very small. Order கிடைச்சாலும் they couldn't complete the orders. Logistics arrange பண்ணணும், quality assurance arrange பண்ணணும். So we had to play a role in buying and selling. ஸோ இந்த பயோஃபியூல் பொறுத்த வரைக்கும் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிறது இன்றைக்கி அதை மீட் பண்ண முடியுமா? லைக் இன்றைக்கி இருக்க டிமாண்டுக்கு, லைக் என்ன நீங்கள் அந்த 7 இண்டஸ்ட்ரி சொல்கிறீங்க, அதோட ரெக்குயர்மெண்ட் 100 tons தேவைப்படுது அப்படின்னா பயோஃபியூல் எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ண முடியும், எவ்வளோ அதை? ஸோ வெரி வெரி குட் கொஸ்டின் விக்னேஷ், எக்ஸலன்ட் கொஸ்டின். ஏன்னா டிமாண்ட் இஸ் ஹியூஜ். இந்தியா வந்து இன்னைக்கு டுடே இஸ் த 3rd largest consumer of fuel in the world. India consumes 1,400 million tons of fuel in a year. So இன்னைக்கு வந்து let us be honest, biofuels cannot replace fossil fuels. அது வந்து நான் வந்து I might be a biofuel marketplace and I am a very strong proponent of biofuels, but that does not mean we replace fossil fuels. Biofuels will have to coexist with fossil fuels. Today biofuels can blend or substitute as a co-firing காக போலாம். Means as a இப்போ லிக்விட் ஃபியூல்ஸில் பார்த்தீங்கன்னா பிளெண்டாவோ அண்ட் சாலிட் பயோஃபியூல்ஸ் கோஃபயரிங்காகவோ போகலாம். அண்ட் இட் கேன் ரீப்ளேஸ் சிக்னிஃபிகண்ட் குவான்டிட்டி. லுக், இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் இப்போ சிபிஜியை ரொம்ப புஷ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, சிபிஜியை வச்சுட்டு இந்தியாஸ் விஷன் இஸ் டு ரீப்ளேஸ் 30% ப்ளஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாசில் ஃபியூல் கன்சம்ஷன். தட் இட் செல்ஃப் இஸ் a huge number. இல்லையா? அப்போ 10%ங்கிறதே ஒரு 130 million tons. பெரிய நம்பர். ஸோ 30% is anywhere between close to 400 million tons. Which is a huge volume. So India on a whole, I think, will at the best go to a point where they are replacing 20 to 25% or max 30% of their total fuel consumption. But ippathiku I think we should be happy with anywhere between 5% plus. It's a small step. So fossil fuel replace பண்ணாது, biofuel ஒரு co-firing காகவும் ஒரு blending காகவும் ஒரு ஜூனியர் சப்ஸ்டிடியூட்டா போகும். லட்சத்தீவில் வந்து ஒரு நம்ம இந்தியா வந்து குரூட் ஆயில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அப்போது இந்தியாவில் ஃபாசில் ஃபியூலுக்கான அவைலபிலிட்டி இன்றைக்கி அதிகமாகுது. வேறு இங்கேயே வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், இங்கேயே நம்ம மைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், எடுக்க ஆரம்பிக்கிறோங்கும் பொழுது பயோஃபியூலுக்கான மார்க்கெட் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? லைக் அந்த மாதிரி சான்சஸ் ஆஃப் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், நமக்கு இங்கே ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கான சூழ்நிலை சரி ஆல்டர்னேட்ஸ் பார்க்குறதுக்கு பயோஃபியூல் இருக்குது. ஸோ இங்கே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கேஸ் ஆஃப் அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் பயோஃபியூலோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து நம்ம ஒரு 3 ஆங்கிள்ஸ்லேருந்து பார்ப்போம். அஸ்யூமிங் இந்தியாவில் ஒரு ஃபாசில் ஃபியூல்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகலாம். ஐ எம் ஹாப்பி இஃப் ரிசர்வ்ஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா ஆல்சோ. அது வந்து ஒரு குட் நியூஸ் தான். பிகாஸ் ஃபார் 2 திங்ஸுங்க. இப்போ ஏன்னா ஃபாசில் ஃபியூல் இன்க்ரீஸ் ஆனாலும் இன்னைக்கு பயோஃபியூல்ஸ் இஸ் ஒன்லி ஸ்க்ராச்சிங் த சர்ஃபேஸுங்க. வி ஆர் நோவேர் க்ளோஸ் டு ரீப்ளேசிங் ஃபாசில் ஃபியூல்ஸ். அது வந்து ஒரு மார்க்கெட் சேச்சுரேஷன் பாயிண்ட்ல மார்க்கெட் மைட் கெட் அஃபெக்டட். இன்னைக்கு we are at such an early phase that on a whole பார்த்தீங்கன்னா we are not even substituting 5% of our fossil fuel consumption with biofuels. So we are at a very early stage. So market இன்னைக்கு I think is a இது என்னன்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் we are at.
அப்போ ரொம்ப ஒரு க்ரோத்துக்கான ஸ்கோப் இருக்கிற ஒரு மார்க்கெட்டு. ஏன்னா இன்னும் 20% 30%லாம் ரீச் பண்ணுறதுக்கு தேர் இஸ் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். அண்ட் இந்தியாவோட கன்சம்ஷனும் க்ரோ ஆகும் இல்லையா, பிகாஸ் வி ஆர் க்ரோயிங் எக்கானமி. எ க்ரோயிங் எக்கானமி ஆல்வேஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாக ஃபியூவல் கன்சம்ஷன் க்ரோ பண்ணி ஆகணும். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். வேர்ல்டில் க்ரோத் எப்படின்னா, இஃப் யூ கன்சியூம் மோர் ஃபியூவல் டுடே, வென் யூ கன்சியூம் மோர் ஃபியூவல் அண்ட் மோர் டேட்டா, யூ க்ரோ ஃபாஸ்டர். ஸோ அதனால் இந்தியாவும் ஃபியூவல் கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பயோஃபியூலோட டிமாண்ட் வில் ஒன்லி க்ரோ ரேப்பிட்லி, ரொம்ப எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகும் ஓவர் த நெக்ஸ்ட் 1 decade. We see a very rapid growth for biofuels. So even if fossil fuels are found here, even if EV lithium and carbon cobalt reserves we are able to mine, still the demand for biofuels will increase and all these fuels will coexist. Okay, great. In generally, ஏன்னா இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறையா செக்மெண்ட்ஸில் வந்து பீப்புள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து லைக் இன்றைக்கி ஃபண்டிங்ஸும் நிறைய கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பயோஃபியூவல் இண்டஸ்ட்ரியில் இன்னும் அன்டாப்டு செக்மெண்ட்ஸ்னால் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? இதெல்லாம் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் இன்னும் யாருமே நோட்டீஸ் பண்ணல, இதுக்கான ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்குங்க? ஸோ அது மாதிரி ஆக்சுவலி செக்டரில் இருக்கிறதுனால நினைக்கிறேன் வி லுக் அட் இட் லாட்டுங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் B2B ஸ்பேஸில் தான் இருக்கேன். பட் B2C ரீட்டைல் ஸ்பேஸ் ஆஃப் பயோஃபியூல்ஸ் இன்னைக்கு ஒரு அன்டாப்ட் மார்க்கெட் தான். அதில் வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆர் ஸ்டில் நாட் வெரி கிளியர். ஈச் ஸ்டேட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பாலிசி. அந்த தட் கிளாரிட்டி இஸ் நாட் தேர். ஏன்னா ரீட்டைலிங் போகும்போது த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ கம்ஸ் இன் டு பிக்சர். ஸோ ஐ திங்க் அந்த ரீட்டெயிலுக்கான ஒரு பாலிசி நேஷ்னல் லெவலில் தேர் ஹேஸ் டு பிகம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் சி பயோடீசல் அண்ட் CBG க்ரோ ஈவன் ஃபாஸ்டர். அந்த ஒரு ஸ்கோப் கேன் கம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபியூல்ஸில் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான் பிக்கெஸ்ட் கன்சியூமர். அது வந்து ஒரு ரீட்டைல் செக்மெண்ட் தான் இன் அ வே. அது ஃப்ராக்மெண்டட் இந்தியாவில். ஸோ அது ஒரு இட்ஸ் அ கிரே ஏரியாங்க. B2C ஆர் ரீட்டைலிங் ஆஃப் பயோஃபியூல்ஸ் வந்து ஒரு நேஷ்னல் லெவல் பாலிசி வந்து அது டெவலப் ஆச்சுன்னா இட் வில் பி குட். அப்புறமா பயோஃபியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா R&Dயில் there is huge scope. There is a lot of scope for new types of biofuels, new types of feedstocks also to come into biofuels. இந்தியாவில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10% to 12% ஆஃப் த டைப் ஆஃப் வேஸ்ட்ஸ் தான் இன்றைக்கும் பயோஃபியூல் வேல்யூ செயினுக்கு வருது. நிறைய டைப் ஆஃப் வேஸ்ட்ஸ் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியோட வேஸ்ட்ஸ் வந்து பயோஃபியூல் வேல்யூ செயினுக்கே வர்றதில்லை. அது வந்து லேண்ட்ஃபில்ஸ்க்கோ டைரக்ட் இக்னிஷன் கம்பர்ஷனுக்கு போயிடும், எரிச்சிடுவாங்க. அதுக்கு தட் ஃபார் இன்க்ளூடிங் கார்டன் வேஸ்ட், அதுக்கு ஒரு ஆர்கனைஸ் சப்ளை செயின் வந்து ஸோ அதில் ரிசர்ச் பண்ணி நல்ல பயோஃபியூல்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு நிறைய R&D ஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி நியூ டைப்ஸ் ஆஃப் பயோஃபியூல்ஸ், பயோடீசல் வந்து ஒரு பயோ ரிஃபைனரி மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் க்ரூட் ஆயில் டிஃப்ரெண்ட் கட்ஸ் எடுக்கலாம். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன் யூரோப் தேர் ஆர் பிளான்ஸ் தட் ஆர் கமிங் அப் அண்டர் தட் டெக்னாலஜி. அப்போ என்ன ஆகும்னா தட் பிளான்ட் வில் பிகம் மோர் எக்கனாமிக்கலி வயபிள். ஏன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் லியூப்ரிகன்ட்ஸ் எல்லாமே வரும்போது. So that is another thing that India has somewhere lagged behind. India has lagged behind generally in R&D in terms of fuels especially. I think that is something that India should also focus on in terms of producing more types of fuels, more types of waste which can be converted into fuels, and retailing of biofuels. இதுதான் 3 I think. ஸோ கண்டிப்பாக பயோஃபியூல் வந்து ஒரு அக்ரோ வேஸ்ட் பேஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க பொழுது கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு நீங்கள் ஒரு ரைட் பர்சனாக தெரியுறீங்க. கண்டிப்பாக இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த மூலிகை பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து ஒருத்தர் ராமர் பிள்ளை, ஸோ இஃப் ஐம் நாட் ராங், அவர் வந்து இப்படி ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ரொம்ப வருஷமாக நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்து நான் அந்த ஒரு பார்த்துருக்கேன், இன்ன வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். அப்படி ஒரு விஷயம் பண்ண முடியுமா? அவர் சொல்கிற கான்செப்ட் பண்ண முடியுமா? நான் அந்த ஃபியூலை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணல. பிகாஸ் 2 வெர்ஷன்ஸும் இருந்திருக்கு. இட் இஸ் a fake fuelங்கிற வெர்ஷனும் இருந்திருக்கு, இட் இஸ் a genuine fuelங்கிற வெர்ஷனும் இருந்திருக்கு. இப்போ லுக், இட் குட் பி a நார்மல் பயோஃபியூல் ஆல்சோ. பட் அவரோட ப்ராசஸ் ஃப்ரம் வாட் ஐ லேர்ன்ட் ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ். ஸோ சேட்லி என்ன ஆகுதுன்னா தட் அண்ட் ஆல் ஹேஸ் ஆல்சோ நாட் ஹெல்ப்டு த காஸ் ஆஃப் பயோஃபியூல். அதோட பயோஃபியூலோட ரெப்யூட்டேஷனை எஃபெக்ட் பண்ணியிருக்கு. நிறைய சச் ஃபியூவல்ஸ்
வித்தவுட் கிளாரிட்டி அண்ட் வித்தவுட் அ சயின்டிஃபிக் பேக்கிங் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா பயோஃபியூல்ஸோட ரெப்யூட்டேஷனை கொஞ்சம் அது எஃபெக்ட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் இட் இஸ் சேட் தட் யூ ஆர் நாட் த ஃபர்ஸ்ட் பர்சன். இன்னைக்கும் இன் சம் பிளேசஸ் ஐ ஹேவ் டு ஜஸ்டிஃபை இட் இஸ் நாட் தட். It is a very scientific fuel coming from agro residues. Okay. So, but I don't think so. My personal thing, from what I have read, there is no specific science to it. ஸோ அதில் ஒரு பேக்கிங் இல்லை. தேர் இஸ் நோ சீக்ரஸி இருக்கக்கூடாது. சயின்ஸில் சீக்ரஸியே இருக்கக்கூடாது. தேர் இஸ் அ கிளியர் ப்ராசஸ். யூ கேன் பேட்டன்ட் இட், பட் யூ கேனாட் ஹேவ் அ சீக்ரஸி தட் ஐ எம் கிரியேட்டிங் மேஜிக் ஃப்ரம் அ பர்டிகுலர் ஹர்ப் அண்ட் கிரியேட்டிங் ஃபியூல். தட் டசன்ட் ஒர்க். ஸோ ஜென்ரலி ஃபாசில் ஃபியூவலில் நம்ம குரூடாயிலேருந்து எடுத்து பிரிக்கும் பொழுது நிறையா ப்ராடக்ட்ஸாக பிரிக்கிறோம். நம்ம லைக் பெட்ரோல், பிளாஸ்டிக்ஸ்லேருந்து நீங்கள் எல்லாமே அந்த இதில் தான் வருது. இப்போ பயோஃபியூவலை வந்து லைக் நம்ம பயோஃபியூவலாக மாற்றும் பொழுது அதுலேருந்து வேறு ஏதாவது விஷயங்கள் பிரிக்க முடியுமா? வேறு ஏதாவது பர்பஸ்க்கு எடுக்க முடியும்? ஸோ வெரி குட் கொஸ்டின் விக்னேஷ். இன்னைக்கு அப்படி இல்லை இல்லையா? ஸோ த சேட் பார்ட் இஸ் இன்னைக்கு ஒரு பிரிக்கெட்டுக்கு போகுது செப்பரேட்டாக, எத்தனாலுக்கு செப்பரேட்டாக போகுது, தனித்தனி அதுலேருந்து வருது, அதுக்கு அப்படியே போய் ஒரு டைப் ஆஃப் வேஸ்ட்லேருந்து போகுது இல்லையா? பட் there is technology that has come up in for example in Europe or even for that matter US, which is now coming up in India also, where the concept of biorefinery வந்து agro waste lende நீங்க different processes use பண்ணி you can also cut it into various cuts including biopolymers. I don't know if you would have heard Balarpur Industries ni kelpattirukkinga. They are a very large sugar company. They will be opening India's first complete biorefinery complex, including producing biopolymers along with bioethanol. So that is a thing. So adu technology irukku. There is a scientific process to do it. But adu commercial viability ku da whether it has reached. Adha nama paakano. Because that technology has to be commercially viable, should be able to produce at scale, should be able to produce at good efficiency, should be able to and should have regular access of that particular wastes and raw material. In the moon challenges irukku, but there is technology to do that, and government policies and support order, it will become more and more commercially viable. ஸோ நிறைய விஷயங்கள் பயோஃபியூல் பற்றியும் உங்களோட ஸ்டார்ட் அப் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஆஸ் அ கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பயோஃபியூவல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட் ப்ளேஸ் வச்சுருக்கீங்க, நான் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேங்க பொழுது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஏன்னா இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். நான் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியர், நான் அதனால் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறேன், எனக்கு இங்கே இப்படி ஒரு விஷயம் நான் அதுக்கு இப்படி ஒரு விஷயம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க பொழுது இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்? நீங்கள் ஒரு இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தனால லைக் உங்களுக்கு ஒரு அந்த பாத்வே தெரிஞ்சுது. இப்போ இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியலங்கிறவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ் ஐ செட் இல்லையா, இன்றைக்கி கூட இந்தியாவோட ப்ராப்ளம் இஸ் மோர் ஆன் த சப்ளை சைட் ஆஃப் பயோஃபியூல்ஸ், நாட் ஆன் த டிமாண்ட் சைட் ஆஃப் பயோஃபியூல்ஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் செட்டப் ஸ்டார்ட் பண்ணால் இட்ஸ் த ரைட் டைம், பெஸ்ட் டைம். இன்ஃபேக்ட் மோர் அண்ட் மோர் ரூரல் மைக்ரோ entrepreneurs should start manufacturing biofuels. That is a huge potential இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அது வெதர் யூ டேக் briquettes, pellets, whether you take CBG, whether you take biodiesel, whether you take ethanol, எல்லாத்துலேயுமே சப்ளை இஸ் ஷார்ட் பிலோ டிமாண்ட் தான். ஸோ இன்னும் சப்ளை க்ரோ ஆகணும். ஸோ மேனுஃபேக்சரிங் செட்டப் பண்ணால் இட் இஸ் அ ரைட் வே. தேர் ஆர் லாட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ் சப்போர்ட்டிங் இட், and we are there to support you with the feedstock and the market part of it also. So today that's the reason why we came with biofuel as a startup. That manufacturers in rural ஏன்னா இதில் மேனுஃபேக்சரிங் ரூரலில் தான் பண்ணணும். ஏன்னா அதோட ரேடியஸ் எப்படின்னா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ்குள்ளே சப்ளை இருந்து யூ ஷுட் பி ஏபிள் டு செல் இல்லையா. ஸோ அந்த ரூரல் மேனுஃபேக்சரர் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் வாட் தே டூ பெஸ்ட், விச் இஸ் மேனுஃபேக்சரிங். We should help them with the sourcing, we should help them with the marketing. அந்த ஆங்கிளில் தான் we started this startup of biofuel. And then more and more micro entrepreneurs start supplying. Similarly, more and more wastes go into the biofuel manufacturing value chain. So இது ரெண்டும் தான் I think is a great opportunity. One is manufacturing of various types of biofuels. Second is to become micro aggregators who can aggregate wastes and give it for biofuel manufacturing.
These two are excellent opportunities for today for Okay. a lot of young rural micro entrepreneurs. ஸோ இந்த ஒரு மைக்ரோ அக்ரிகேட்டர்ஸுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்க்கும்பொழுது இப்போ இன்றைக்கி காமன் பப்ளிக் பார்க்குறது இந்த ஒரு வேஸ்ட் ஆயில், குக்கிங் ஆயில் வந்து இன்றைக்கி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். ஸோ ஹோட்டல்ஸில் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, இது என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும். இப்போ ரீசனாக நான் பார்க்குறது ஓகே ஒருத்தங்க காசு கொடுத்து அதை வாங்கிக்கிறாங்கிறதையும் நான் கேள்விப்படுறேன். லைக் உங்களை மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது அப்படிங்கும் பொழுது ஒரு குக்கிங் ஆயில், பல்க் குக்கிங் ஆயில், யூஸ்டு குக்கிங் ஆயில் இது பண்ணும்போது நீங்கள் எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறீங்க? இன்றைக்கி யார் அதிகமாக லைக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கங்கிறது உங்களோட. ஸோ யூஸ் குக்கிங் ஆயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்லி அது ஒரு F&B அவுட்புட். ஆமாம், அவுட்புட் இல்லையா? ஃபுட் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஆமாம், ஸ்நாக் மேனுஃபேக்சரர்ஸ் இவங்களோட ஒரு அவுட்புட் ஆர் வேஸ்ட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா FSSA அப்ரூவ்டு அக்ரிகேட்டர்ஸ் இருக்காங்க. மல்டிபிள் அக்ரிகேட்டர்ஸ் ஒரே சிட்டி டவுனில் இருப்பாங்க. அவங்க இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கேருந்து அக்ரிகேட் பண்ணி தே ஆர் சப்போஸ் டு பி கிவிங் இட் டு பீப்புள் லைக் அஸ் ஹூ இன் டர்ன் வில் கிவ் இட் டு பயோடீசல் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் தே கேன் கிவ் இட் டு பயோடீசல் மேனுஃபேக்சரர்ஸ் இஃப் தே ஹேவ் இனஃப் வால்யூம். ஸோ நாங்கள் வந்து மெயின்லி இந்த அக்ரிகேட்டர்ஸ்லேருந்து தான் வாங்குவோம். அக்கேஷ்னலி வி பை டைரக்ட்லி ஃப்ரம் த ரெஸ்டாரண்ட் வேர் எவர் வி ஹாவ் the current approval, regular approvals of to do so. பட் இன்றைக்கும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா sad part என்னென்னா very low percentage of the used cooking oil actually goes into the biofuel value chain. In spite of this market, in spite of demand, it will go only for the other applications. Unfortunately, it still goes for adulteration, it still goes for various not proper or not organized applications. அதுக்கு ஏன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரேசபிலிட்டி இல்லை. தேர் இஸ் நோ ஃப்ளோ ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஜென்ரேஷன் டு த பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷன். ஸோ நாங்கள் அதனால் தட் இஸ் another reason why we are a platform. We as a platform can give complete traceability right from source up to end. So we think used cooking oil should flow only through that. அப்போ மட்டும்தான் அது ரெஸ்டாரண்ட்லேருந்து இந்த அக்ரிகேட்டருக்கு போய் இந்த அக்ரிகேட்டர்லேருந்து இந்த பயோஃபியூல் மேனுஃபேக்சர் போய் இந்த பயோஃபியூல் மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஆயில் கம்பெனிக்கு சப்ளை பண்ணியிருக்காரு. அந்த செயின் வந்து குளோபலி வந்து யூரோப்பில் இது மேண்டேட்ரி. ஓகே. ஸோ யார் எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே போகணுங்கிறது விசிபிலிட்டி கொடுக்கணும். அந்த எண்ட் கன்சியூமர் அப்போ தான் வாங்குவாங்க பயோடீசல். பட் சேட்லி இந்தியாவில் இன்னும் அது வந்து அந்த அளவுக்கு டிஜிட்டைஸ் ஆகலை. வி ஆர் த ஃபர்ஸ்ட் டு டிஜிட்டைஸ் இட். பட் இன்னும் ஃபுல்லி இட் இஸ் நாட் அடாப்டட் பிகாஸ் தேர் இஸ் நோ பாலிசி ஆஸ் சச் ஃபார் தட் சப்போர்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே ஒரு கன்சியூமர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு குக்கிங் ஆயிலாக வந்து எப்படி இது பண்ணுறீங்க அண்ட் ஒரு பெட்ரோல் டீசல் எப்படி இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இது ஏன்னா இது ஒரு பல்க், இது ஒரு B2B செக்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க பொழுது ஆப்வியஸ்லி இண்டஸ்ட்ரீஸ் செக்மெண்ட்ஸ் தான் வந்து உங்களோட மேஜர் டார்கெட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுறதுல இப்போ மேஜர் பயோஃபியூல் யூஸ் பண்ணுற கன்சியூமர்ஸ் யார் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து மேஜராக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் எஃபெக்டிவாக பயோஃபியூலை வந்து யூஸ் பண்ணலாம்? ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்தியாவில் வந்து நான் சொன்னேன் இல்லையா 10 செக்டர்ஸ் தான் 70%. ஸோ அவங்க கன்வெர்ட் ஆனாலே இந்தியாவோட எமிஷன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், இந்தியாவோட கன்சம்ஷன் ஆஃப் பயோஃபியூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அடாப்ஷன் ஹஸ் பீன் வெரி குட் இன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி அண்ட் F&B செக்டர், ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் செக்டர் அண்ட் ஃபார்மா செக்டர்ஸ் வந்து நல்லாவே அடாப்ட் பண்ணியிருக்காங்க பயோஃபியூல்ஸை. அண்ட் அவங்களோட if you see percentage of biofuels as a percentage of total fuel consumption வந்து ரொம்ப ஹை, much better than other industries. While சில செக்டர்ஸ் லைக் சிமெண்ட் which is one of the largest consumers பார்த்தீங்கன்னா I think they can adopt more. இன்னைக்கு வந்து சிமெண்ட் கம்பெனிஸ் ஆர் பையிங் டுடே, தே ஆர் த லார்ஜஸ்ட் பையர்ஸ் ஆஃப் RDF வேஸ்ட். அவங்களுக்கு மேண்டேட்ரி கூட கவர்மெண்ட் ஆர்டர் நார்ம்ஸ் படி. பட் சேட்லி ஃபார் தேர் ஓன் ரீசன்ஸ் அவங்க வந்து பயோஃபியூல்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு they don't give a price support, they don't have a policy support internally as a sector, maybe because of the dynamics of that one sector. But அந்த sector I think அந்த ஒரு sector has to improve, especially steel and cement. நீங்க I think இப்போ நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க green steel, green cementங்கிற ஒரு கான்செப்ட் வருது. You know the idea of that the cement or steel has to be green. ஏன்னா this is the major fuel consuming sectors. இது ரெண்டுமே in the 10 layer they are the highest consuming sectors. And அந்த sectors ஓட adoption has to increase more in India. அதுக்கு the point is internally the drive for to move towards net zero வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக இருக்கணும். Yes, they are consuming RDF waste, மற்ற waste எல்லாம் கன்சியூம் பண்ணுறாங்க. பட்
அதெல்லாம் லோ எஃபிஷியன்சி ஃபியூல்ஸ், சும்மா கன்சியூம் பண்ணுறதுக்காக கன்சியூம் பண்ணுறாங்க, பிகாஸ் there's a government mandate to do it. பட் அவங்களோட ரெகுலர் ஃபியூல்ஸே வந்து தே ஷுட் ரீப்ளேஸ் வித் பயோஃபியூல்ஸ் மோர் எஃபிஷியன்ட்லி. இன்னைக்கு ஐ திங்க் most cement industries are not even at a 5% level. Okay. They should move towards a 20% level or upwards. Appo the amount of emission decrease that we will see in India, the amount of biofuel consumption increase we will see in India will be very high. In the rendu sector definitely has to improve. So biofuel அப்படிங்கிறது வந்து எந்த செக்மெண்ட்குள்ளே வருது தெரிஞ்சுக்கலாம்? இது ஒரு சஸ்டைனபிலிட்டி செக்மெண்ட்டா இல்லை ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், என்ன இது மாதிரி என்ன செக்மெண்ட்குள்ளே வருது? அண்ட் பயோஃபியூவல் அதுவே ஒரு செக்மெண்ட்டா அப்படின்னு எனக்கு தெரியல, அதை பற்றி சொல்ல முடியும்? So it's a very interesting question. ஏன்னா பயோஃபியூல்ஸோட பிக்கெஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 3 பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ரெனியூபிள் ஃபியூல். ஸோ தட் இஸ் வை வி பிலீவ் ஸ்ட்ராங்லி அட் அவர் பயோஃபியூல் as a startup. We believe biofuels is the best solution for India. ஏன்னா அது வந்து எமிஷன்ஸை டிக்ரீஸ் பண்ணும், தட் எவ்ரிபடி நோஸ். இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட், தட் இஸ் த பிக்கெஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் பயோஃபியூல்ஸ். But the another big benefit of biofuel is waste management. A huge amount of end of life waste can be converted into fuels. That is another major advantage. Third, India still imports more than 80% of its fuel requirements. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் to be able to be energy secure and ensure that the wastes are getting converted to biofuels is a huge benefit. And from a life cycle emissions point of view, it is your best fuel to move towards net zero. So இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கும்போது இது 4 செக்டர்லையும் இட்ஸ் அ வெரி, இட் டச்சஸ் ஆல் 3 sectors. Both from a emission and climate perspective, from a renewable fuel perspective and from a waste management perspective. ஸோ ஆன் அ ப்ராட் இதை வந்து ஒரு கிளைமேட் டெக், ரெனியூபிள் டெக் அப்படிங்குவாங்க. ஸோ தட் இஸ் அ செக்டர். ஸோ இதில் வந்து பயோஃபியூல்ஸ் வந்து இந்த 3 செக்டர்லையும் இஸ் அ ஸ்ட்ராங் பிளேயர். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க என்னன்னா இப்போ க்ரீன் ஸ்டீல், க்ரீன் சிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி இப்போ ஏன்னா இப்போ பயோஃபியூவல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு எனர்ஜி வந்து லைக் அதுக்கு ஒரு ஏதாவது நம்ம ஆப்வியஸ்லி இது பண்ண தான் போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய இந்த சஸ்டைனபிலிட்டி, அந்த 17 கோல்ஸ் சம்திங் அதை சொல்லும் பொழுது இதெல்லாம் வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது பயோஃபியூல் அந்த மாதிரி பண்ண முடியுமா? அது கன்சியூம் பண்ணக்கூடிய எனர்ஜியை விட இன்னும் பெட்டர் ஆப்டிமைஸ்டு அவுட்புட் ஆர் பெட்டர் காம்பன்சேஷன் பண்ண முடியுமா? இல்லை, வெரி ட்ரூ. ஆல்மோஸ்ட் ஆல் பயோஃபியூல்ஸ்க்கு தட் இஸ் ட்ரூத். Okay. That consume பண்ற எனர்ஜியோட definitely the output is definitely better. Okay. When compared to fossil fuels, efficiency levels might be lower. I am not denying that aspect. But from a life cycle emission point of view, that is consume பண்ற எனர்ஜியோட biofuels ஓட மேனுஃபேக்சரிங் பண்ற அந்த கன்சியூம் energy will always be on the positive end. The output is always more than the actual input of consumption of energy. அது வந்து biofuelsல it is positive only. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை லைக் பயோஃபியூவல் எனக்கு எப்படி தெரியும்னா ஏஐசி ரைஸ் மூலிமா, எனக்கு இன்குபேஷன் சென்டர் மூலிமா தான் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் சரி ஒய் நாட் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும் அப்படிங்கிறத நினச்சிருந்தேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரியில் லைக் உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி பற்றின ஐடியா இருக்குது, அவேர்னஸ் இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியும். அண்ட் யூ ஆர் ஹேவிங் அ லைக் டெக் எனேபிள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ இதனால் இன்குபேஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்குள்ளே வந்தீங்க. இன்குபேஷன் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் ஆச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் பயோஃபியூலோட இனிஷியல் ஸ்டேஜ் வந்து க்ரோத்? ஸோ ஐ டோன்ட் நோ இப்போ சிச்சுவேஷன், பிகாஸ் ஐ திங்க் 4 years பேக் நான் ஸ்டார்ட் பண்ணுது. ஆல்தோ நான் அந்த செக்டர்லேருந்து வந்தேன், மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் ஃப்ரம் டெக் செக்டர் ஆல்சோ, எஸ்பெஷலி 2021 ஆல்சோ, பிகாஸ் அப்போ வந்து அவுட்ரீச் வாஸ் டிஃபிகல்ட். அப்போது வி ஃபெல்ட் இன்குபேஷன் வாஸ் is the best place to get connected to such resources. Okay. இப்போ that's why we went into an incubation where ஒன்று வந்து the primary objective was not to get a space to work from, but were more from to connect to different resources. For example, tan seed எனக்கு தெரிஞ்சிருக்காது had I been a standalone entrepreneur, not connected. ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு tan seed வந்து அது 1.2 first எடிஷன் ஆஃப் டான்ஸில் அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்ட் கிடையாது. ஹெட் ஸ்டார்ட்ங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. லுக், ஐ கம் ஃப்ரம் அ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன், ஸ்லைட்லி ஓல்டர் ஜென்ரேஷன், வேர் அப்போ வந்து மோர் எம்எஸ்எம்இ கைண்ட் ஆஃப் இதுதான் இருந்துச்சு. ஸ்டார்ட் அப் ஆஸ் அ இக்கோ சிஸ்டம் வாஸ் ஒன்லி க்ரோயிங். அண்ட் கோயம்புத்தூரில் ஐ திங்க் இட் வாஸ் வெரி நேசன்ட் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது அந்த ரிசோர்ஸஸ் அண்ட் அந்த ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம்க்கு கனெக்ட் ஆகிறதுக்கு த இன்குபேட்டர் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். என் கேஸில் டு அ பாயிண்ட் ஐ வில் சே ஐ ரேஸ்ட் மை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் ecosystem, பிகாஸ் ஆஃப் மை
ஆர் இன்குபேஷன் சென்டர் இன் ஏஐ சீரீஸ். ஏன்னா டான் சீடில் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்தோம், இப்போ டாப் 10ல் வந்தோம். ஹெட் ஸ்டார்ட் ஒரு ஈவெண்ட் நடந்தோம், அப்போ அதுவும் எங்களுக்கு ஏசி ரேஸில் இருக்கிறதுனால தான் தெரிஞ்சுது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் 10 ஸ்டார்ட்அப்ஸில் வந்தோம். அண்ட் அப்போ வந்து இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வெஞ்சர்ஸ் வாஸ் பார்ட் ஆஃப் த ஜூரி இன் போத். And they saw us. So that was our first connect to our existing investors also. That is one aspect. Second aspect, initially வந்து ஒரு ஸ்டார்ட்அப்புக்கு there is a lot of resources that you might not have by yourself. For example, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லீகல் அட்வைஸ், ஒரு கம்ப்ளைன்ஸ் அட்வைஸ், இதெல்லாம் you don't need to have immediately by yourself. You can take your shared resource of your incubator. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இனிஷியலி when you start. ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸையும் அக்கௌண்ட்ஸையும் ரொம்ப ரெஸ்பெக்டே பண்ணுறதில்ல. வி டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ், பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி நீங்கள் ஃபண்ட் ரேஸ் பண்ணி க்ரோ ஆகணும்னா கம்ப்ளைண்ட்ஸ் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அப்போது அதுக்கு வந்து அந்த இன்குபேட்டர் சப்போர்ட் அண்ட் தேர் இக்கோசிஸ்டம் கனெக்ட்ஸ் யூ டு தேட் பர்டிகுலர் அந்த கம்ப்ளைண்ட் சப்போர்ட் எல்லாமே தே ஹெல்ப். So I think for us these were the primary benefits. There are multiple other benefits, including for some startups. Look, in our case, mentoring andaluk might have been required because I came from the sector. My co-founders came from the tech sector. But there are other startups which come from people with lesser experience. Avungalukku mentoring support becomes a very major support. It can never be underwritten because you know the value that experience brings is significant. So அந்த மாதிரி ஒரு mentoring support. So I think an incubation இன்னைக்கு கூட I would suggest is a good place to start, to trial, to do a market fit, to get yourself validated. It's a great place. ஸோ ஜென்ரலி இன்னைக்கு ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மாறி இருக்கு. 2017 பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேச ஆரம்பித்த யூடியூப்பில் இன்றைக்கி டவுன்லைன் ஒரு 9 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அன்றைக்கி இருந்ததை விட இன்றைக்கி நிறையா மாறி இருக்குது அப்படின்னு புரிய வருது. ஸோ ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி அப்படிங்கிறது வளர்ந்துருக்கு. பட் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கான கம்யூனிட்டி அப்படிங்கிறது லைக் இண்டஸ்ட்ரி சார்ந்த இப்போ சஸ்டைனபிலிட்டிக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வந்து சின்னதாக க்ரோ ஆகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. இந்த மாதிரி பயோஃபியூவலுக்குன்னு ஏதாவது ஒரு கம்யூனிட்டி வேர் ஐ கேன் லேர்ன் லைக் வித் பீப்புள் அந்த இண்டஸ்ட்ரி பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது கம்யூனிட்டி இருக்கா? So irukku. So there is a biofuel communities are also there. And there are certain sustainability communities where also biofuel is a sub part. அந்த மாதிரியான கம்யூனிட்டிஸும் இருக்குது. தென் இண்டிவிஜுவல் பயோஃபியூல்ஸ்க்கு சர்டன் கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பயோகேஸ்க்கான ஒரு கம்யூனிட்டி இருக்குது. பயோ எத்தனாலுக்கு ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. அப்புறமா சாலிட் பயோஃபியூல்ஸ்க்கும் அதோட கம்யூனிட்டி இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் சப் கம்யூனிட்டிஸும் இருக்குது. ஓகே. ஸோ வேற இது இந்த கொஸ்டின் ஏன் கேட்டால் ஸோ சம்மன் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் எங்கேயாவது இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்பொழுது இட்ஸ் அ குட் பிளேஸ் டு ஜாயின் அண்ட் ஸ்டார்ட். ஆமாம். ஸோ பொதுவாக எல்லா பாட்காஸ்ட்லையுமே வந்து லைக் அந்த ஸ்டார்ட் அப்போடைய இப்போ கரண்ட் லைக் டேர்ன் ஓவர் என்ன, இதோடைய ட்ராக்ஷன் என்ன அப்படிங்கிறது கேட்குறது வழக்கம். ஸோ பயோஃபியூலோட இன்னைக்கு லைக் கரண்ட் டேர்ன் ஓவர் என்ன அண்ட் அதோடைய இது டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் இயர் வி க்ளோஸ்ட் அட் 100 crores as a turnover. Currently we do close to 13 to 14 crores on a monthly basis. In the growth has been primarily because we are into all types of biofuels. And we are the first B2B marketplace, B2B tech-enabled marketplace to be supplying biofuels to oil companies. So that also, I think, with the effort of the team and God's grace, I think we've been able to do that. So all that has helped. So we look to reach around 200 to 240 crores at least by the end of the coming year. And so and எங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னா we have one of the largest user base of biofuels. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா close to 3000 waste sellers எங்கள் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. We have close to 1000 biofuel manufacturers. We have close to 500 fuel consumers. And we work with 40 of India's largest corporates like from Aditya Birla to Reliance to Adani to Saint Gobain to Dr. Reddy's. We work with all of these corporates. All of them are regular clients. So we work with and we connect the rural waste sellers to this entire large ecosystem.
ஸோ அது வந்து டெக்னாலஜி எனேபிள் பண்ணனால தான் we were able to do that more effectively and efficiently. ஓகே ஓகே. So yeah, that is our current traction. Great. ஸோ 3000 வேஸ்ட் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு லைக் நான் ஒரு வேஸ்ட் செல்லராக ஆகணும், லைக் என்கிட்ட இவ்வளோ வேஸ்டஸ் இருக்குது, இல்லை இந்த கேட்டகரி ஆஃப் வேஸ்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறங்க பொழுது லைக் எப்படி அவங்கள ஆன்போர்ட் பண்ணுறீங்க, இது லைக் என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குன்னு தெரிஞ்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஃபிஜிட்டலான மாடல். ஸோ ஃபிசிக்கல் டீமும் இருக்குது, டிஜிட்டல் டீமும் இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம் இட் செல்ஃப் இஸ் வெரி ஸ்ட்ராங். our app is there both on Android and iStore. So and we have a very strong web platform also. So people whoever have a waste, they can join. It's free to join. They can list. It's free to list. But it directly comes to us, that particular listing. அப்படி தான் செட் பண்ணியிருக்கோம். So anybody can do that. But நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அட்லீஸ்ட் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் மோஸ்ட் ஆஃப் த செல்லர்ஸ்க்கு வந்து it is their first adoption to digital transaction. So அதனால் ஒரு physical team is important. In rural, you can't have 100% digital. So we have a strong physical team across all the 6 to 7 states that we operate. அவங்க வந்து they also be the touch point for the seller to tell them what is the material that they have. ஸோ அவங்கள ஹேண்ட் ஹோல்டு பண்ணி அந்த பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் பண்ணி அவங்கள ஆன்போர்ட் பண்ணி தென் வி கெட் தெம் டு டிரான்சாக்ஷன்ஸ். அப்படி தான் தட்ஸ் ஹவ் வி டூ இட் கரண்ட்லி. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி பயோஃபியூவல். ஸோ பயோஃபியூவலோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? லைக் ஏன்னா நீங்கள் வந்து ஆல் கைண்ட் ஆஃப் பயோஃபியூவலோட ஒர்க் பண்ணுறதுனால ஸோ இதோடைய யூசேஜ் ஆகட்டும் அல்லது இதுக்கான கன்சப்ஷன் ஆகட்டும், இதோட ஃபியூச்சர் என்டையர்லி இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வந்து ஐ திங்க் வி ஹவ் பில்ட் அ வெரி ஸ்ட்ராங் யூசர் பேஸ், வி ஹவ் பில்ட் அ வெரி ஸ்ட்ராங் மார்க்கெட் பிளேஸுங்க. ஸோ த அப்ஜெக்டிவ் ஒன் டு கன்சாலிடேட் இட் செல்ஃப், பிகம் அ லார்ஜ் சப்ளையர் ஆல்சோ டு த ஆயில் கம்பெனிஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் ஆயில் கம்பெனிஸ் வில் பிகம் த லார்ஜஸ்ட் பையர் ஆஃப் பயோஃபியூல்ஸ். ஏன்னா அவங்க பிளெண்டிங்க்கு எடுத்தாலே அது ஒரு ஹியூஜ் வால்யூம் ரிக்குவயர்மெண்ட். ஏன்னா இந்தியாவோட ஃபுல் டிரான்ஸ்போர்ட் ஃபியூல்ஸ் அவங்க தான் ரன் பண்ணுறாங்க. In the absence of a retail policy, they are the biggest marketing. So we look forward to become a major supplier to all the oil companies, including the government oil companies very soon. That will be a major aspect. We in the madri oru cross border marketplace also we want to be, in the sense Europe oru ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பயோஃபியூல் மார்க்கெட். இன்னைக்கு யூரோப் இஸ் லுக்கிங் டு சோர்ஸ் wastes from India, Africa and Southeast Asia. So that is a very interesting opportunity. You would have heard of sustainable aviation fuel. Aviation fuel. So adu vandu Europe is trying to become a major player in that space. Adoda wastes they are looking to source from Africa, India and Southeast Asia. And we have a very strong supplier base. In fact, to a great extent I can say we have the strongest supplier base in India for that. So that is a very interesting thing that we will move towards. Another thing, I think the technology will play a very important role. Okay. நாங்கள் இந்த 3000 waste sellers, 1000 biofuel manufacturers கூட ஒர்க் பண்ணுறோம். இதில் most of them are rural and most of them are single man entrepreneurs. But ப்ராப்ளம் என்னென்னா இன் இந்தியா தே ஆர் வெரி அண்டர் டிஜிட்டைஸ்ட். ஓகே, அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் இப்போவும் சிட்டு, மேக்ஸ் எக்ஸல் ஷீட் இதில் ரன் பண்ணும்போது they are not able to run it efficiently and they are not able to scale. So we are building a platform for them to help them run their operations better, grow their operations better, under objective illa, and thereby also be able to run some financing mechanisms to help themselves run the operations and scale their operations better. I think that is a very important thing. As we democratize, as we make them more powerful, appadam biofuels as a sector will grow. The problem with biofuel sector has been they have never been empowered. The waste seller, the rural waste seller and biofuel manufacturer unfortunately run out of money and steam, and then the supply doesn't pick up. So that's the problem we are looking to solve through our technology platform. That's another very important thing that we are doing. And then, as I said, objective will be to bring more and more wastes into the biofuel value chain to a point that 90% of India's wastes come into the biofuel value chain. Adha pannale nammaloda supply and cost of biofuels will become way more efficient. ஸோ கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப நிறைய இண்டஸ்ட்ரி சார்ந்த இன்ஃபர்மேஷன், பயோஃபியூல் இண்டஸ்ட்ரி சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் யூர் டைம் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட்.